மகாவிஷ்ணுவின் மூட நம்பிக்கை பேச்சு குறித்த விசாரணையை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையிலான குழு நிறைவு செய்துள்ள நிலையில் நாளை மறுநாள் தமிழ்நாடு அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு என்பவர் பாவம் புண்ணியம் முன்ஜென்மம் என்று மூட நம்பிக்கையை பரப்பும் வகையில் பேசியதால் அவருக்கு கண்டனம் வலுத்தது. தட்டிக்கேட்ட பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியரையும் அவர் அவமரியாதையாக பேசியதால் பல்வேறு தரப்பினரும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதையடுத்து பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மூட நம்பிக்கை பேச்சாளர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் ப்ரெமிசஸ், ஏன் ஏரியாவுக்கு நீ பேசி போயிருக்க, நீ என்னோட ஆசிரியரை வந்து நீ அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த திட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் குழு அமைத்தும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதனிடையே அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை தமிழரசி திருவள்ளூர் மாவட்டம் கோவில் பதாகை அரசு பள்ளிக்கும், சைதாப்பேட்டை மாதிரி பள்ளி தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் செங்கல்பட்டு மாவட்டம் அணைக்கட்டு பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். சர்ச்சைக்குள்ளான மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் சார்பில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரே நிமிஷத்துல அவ்வளத்தையும் இழுத்து கொண்டு வந்து குப்பையில போடுற மாதிரி அந்த மகாவிஷ்ணு அவர்கள் பேசினது வந்து ரொம்ப வருத்தமான விஷயம். யார் வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், இதை அனுமதித்ததே தவறு. அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சரத்து 92 உட்பிரிவு 1க்கு கீழே அவர் மீது வழக்கு பதிவு பண்ண வேண்டும். திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள மகாவிஷ்ணுவுக்கு சொந்தமான பரம்பொருள் அறக்கட்டளை முழுவதையும் ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தலைமையிலான குழுவினர் விசாரணை மேற்கொண்டனர். எம்ஜிஆர் நகர் அரசு பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், சம்பந்தப்பட்ட பள்ளி ஆசிரியர்கள், கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடைபெற்றது. தலைமை ஆசிரியை தமிழரசி, தலைமை ஆசிரியர் சண்முக சுந்தரம் ஆகியோரிடமும் அதிகாரிகள் கேள்வி எழுப்பி விசாரணையை மேற்கொண்டனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், கல்வித்துறை அலுவலர்கள் விசாரணை குழுவிடம் எழுத்துப்பூர்வமாக விளக்கமளித்திருக்கிறார்கள். விசாரணை நிறைவடைந்த நிலையில் குழுவினர் நாளை மறுநாள் தமிழ்நாடு அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.